மக்களின் நலம் எங்கள் நிலம், மக்களின் சுவாசம் எங்கள் விசுவாசம். இதுவே உங்கள் நம்பிக்கைக்குரிய தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டி ஆகும் பொன்னேரியில் சரியாக பழவேற்காடு சுற்றுலா தலத்திற்கு 1 கிலோமீட்டர் முன்னே 25 ஏக்கரில் யாரும் தர முடியா விலையில் பாமரன் முதல் ஃபார்ச்சூனை வைத்திருப்போர் வரை வாங்கும் தரத்தில் கோமதி தாய் என்று அழைக்கப்படும் ஆவுடை அம்மன் நகர் சென்னையில் புறநகர் வளர்ச்சிக்கு ஏற்ப ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர், சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம், தொழுப்பேடு, மணவூர் என பெரும் லாபம் ஈட்டுத் தரக்கூடிய ப்ராஜெக்டுகளை முடித்து இன்று பொன்னேரி பழவேற்காட்டில். ஏன் பழவேற்காடு? 10 வருடங்களுக்கு முன்னர் பொன்னேரி பழவேற்காடு மக்களின் பிரதான தொழில் காய்கறி வளர்த்தல், அரிசி விவசாயம், மீன்பிடி தொழில் என சென்னை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கிராமமாக திகழ்ந்தது. அப்பொழுது பொன்னேரி பழவேற்காட்டில் 1 ஏக்கர் 60,000 முதல் 1 லட்சம் வரை இருந்தது. 5 வருடங்களுக்கு முன்னர் பொன்னேரி பழவேற்காடு பிரதான சாலையும் பழவேற்காடு பாலமும் அமைந்தது. அன்று முதல் இயற்கை எழில் பொங்கும் பழவேற்காடு சென்னை மாவட்ட மக்களின் வாடிக்கை சுற்றுலா தலமாக மாறியது. லைட் ஹவுஸ், பறவைகள் சரணாலயம், தோப்புகள், சீ வியூ, கடலும் ஆறும் இணையும் முகதூரம், படகு சவாரி என பல்வேறு அம்சங்கள் நிறைந்திருந்தது. மாதத்தில் பழவேற்காட்டிற்கு சுற்றுலா வரும் மக்களின் எண்ணிக்கை பல ஆயிரத்தை தாண்டும். சில முன்னணி கல்லூரிகளும் பள்ளிகளும் அடிப்படை தேவைகளை பெற்றிருந்தது. ஏக்கர் கணக்கில் இருந்த நிலங்கள் சென்ட் கணக்கில் விற்பனையாக ஆரம்பித்தது. 1 ஏக்கர் ரூபாய் 50,000 முதல் 1 கோடி வரை இருந்தது. நெல்காஸ் போன்ற நிறுவனங்களும் சில ஜப்பானிய நிறுவனங்களும் எண்ணூர் போர்ட், LNT ஷிப் பில்டிங் யார்ட் என அரசாங்கத்தின் தேவையை நிறைவேற்றும் ப்ராஜெக்டுகளும் கொண்ட சிறு நகரமாக, தொழில் நகரமாக ஆகத் தொடங்கியது. எறா வளர்ப்பு விவசாயம் 50% சரிந்தும், கல்விக்கூடங்கள், இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிகள் 25% கூடுதலாகவும் காணப்பட்டது. இன்று பொன்னேரி பழவேற்காடு பல கல்வி நிறுவனங்கள், சிறந்த மருத்துவமனைகள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்டின் பல கோடி மதிப்புள்ள ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுகள், டூரிஸ்ட் ஸ்பாட் என அனைத்து வசதிகளையும் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டரில் பசுமை மாறாமல், அதே சமயம் அனைத்து சாரம்சங்களும் கிடைத்து சென்னை நெரிசலில் இருந்து விடை பெற்று வாழ நினைப்போருக்கு ஓர் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. இந்திய அரசு சென்னை அருகில் துணை நகரம் 1 என்று சிந்தித்த பொழுது தாம்பரம், குடுவாஞ்சேரி, ஒரகிடம் என்ற பல கோணங்களில் யோசித்தாலும் பசுமை மாறாமை, சென்னைக்கு அருகாமை, தமிழ்நாடு, ஆந்திரா என 2 மாநிலங்களின் வளர்ச்சி, போக்குவரத்து வசதி, SH-104 சூப்பர் பெரிபரல் ரோட், அவுட்டர் ரிங் ரோட், கவர்மெண்டின் நிலங்கள் இருப்பு, ட்ரெயின் வசதி, வெளிநாட்டு முதலீட்டாளரின் ஈர்ப்பு, தரம் உயர்வாகவும் விலை குறைவாகவும் நிலங்கள் என பொன்னேரியை சென்னைக்கு அருகே உருவாக்கப்பட உள்ள ஸ்மார்ட் சிட்டி என்று முடிவு செய்யப்பட்டது. அன்று முதல் ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த ஆண்டும் இல்லாத வளர்ச்சி பாதையை தொடத் தொடங்கியது. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி டெவலப்பிங் லிமிடெட், ஜப்பானிய கம்பெனி இணைந்து ஸ்மார்ட் சிட்டியை டெவலப் செய்ய உள்ளனர். அந்த காரிடாரில் வரவிருக்கும் கம்பெனிகள் BMW, ஃபிஜிட்டி, இன்ஃபோசிஸ், ரினல்ட், நிசான் மற்றும் பல உலக தரம் வாய்ந்த கம்பெனிகள். மேலும் LNT ஷிப்பிங் ப்ராஜெக்டுகள், நார்த் பெரிஃபரல் 200 ஃபீட் ரோட், கடல்வழி ராணுவம் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டுகள் வரவிருக்கின்றன. மேலும் ஊரணப்பேட்டில் டிட்கோவால் உருவாக்கப்பட உள்ள 13.5 கோடி மதிப்புள்ள நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் பொன்னேரியை சுற்றியுள்ள பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை தரவுள்ளது. நம் மனை பிரிவிலிருந்து 5 நிமிட பயணத்தில் பழவேற்காட்டு சுற்றுலா தலம், 5 நிமிட பயணத்தில் பொன்னேரி, காட்டுப்பள்ளி, 20 நிமிட பயணத்தில் மீஞ்சூர், 50 நிமிடத்தில்
சென்னை சென்ட்ரல் அமைந்துள்ளது. மனையிலிருந்து 500 மீட்டரில் பொன்னேரி, மீஞ்சூர், பழவர்காட்டிற்கு பேருந்து வசதி. மனை பிரிவு